அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நோய், கடன், எதிரி போன்ற காரகங்களை குறிக்கும் 6ஆம் பாவத்தை பற்றி காண இருக்கிறோம். 6ஆம் பாவத்தின் காரக கிரகங்களாக நோயை குறிக்கக்கூடிய சனியும் எதிரிகளை குறிக்கக்கூடிய செவ்வாயும் ஆகும். உடல் கூறில் வயிற்று பகுதி, இரைப்பை, கல்லீரல் மற்றும் நோய் கிருமிகளை எல்லாம் குறிப்பது இந்த 6ஆம் பாவம். நோய் என்பது லக்னம் என்ற ஜாதகரின் உடலுக்கு தீமையை தரும் என்றாலும் 6ஆம் பாவம் குறிப்பிடும் நோய் என்பது குணப்படுத்தக்கூடிய நோயாகவே இருக்கும். எனவே நோய்களை குணப்படுத்தும் மருந்துகளையும் மருத்துவர்களையும் குறிப்பது 6ஆம் பாவம். ஜாதகருடைய நோயின் தன்மை, நோயினுடைய வீரியம், இவருக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும், எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் விரிவாக இந்த 6ஆம் பாவம் தெரிவிக்கும். செயல்திறனின் அதிக வெளிப்பாடு கொண்ட பாவம். கடினமான உழைப்பு, ஒருவரது வேலை என்று சொல்லக்கூடிய உத்தியோகத்தை குறிப்பது. ஜாதகர் எந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடியவர், இந்த மாதிரி வேலை தான் இவருக்கு அமையும் என்பதை காட்டும் பாவம் இந்த 6ஆம் பாவம். அனைத்திலும் வெற்றி, எப்படியும் வெற்றி பெறணும், வெற்றி ஒன்றே இலக்கு என்ற முனைப்போடு போராடும் ஒரு பாவம் என்னன்னா அது 6ஆம் பாவம். வெற்றிக்காக போராடும் செயல் வீரன் தான் இந்த 6ஆம் பாவம். அப்போ அந்த விதத்தில் வெற்றிக்காக போராடும் போது தன்னை எதிர்த்து போராடுறது யாராக இருந்தாலும் அவங்கள வீழ்த்தி அதன் மூலமாக வெற்றி கொள்வது இந்த 6ஆம் பாவம் என்பதால் கண்டிப்பாக ஒரு ஜாதகர் எப்படியும் எதிரிகளை சம்பாதித்து தான் ஆகணும். அந்த விதத்தில் ஜாதகருடைய எதிரிகளை குறிப்பிடும் பாவம். எங்கெல்லாம் யாரெல்லாம் எதிரிகளாக இருப்பாங்க, எப்படி எதிரிகள் உருவாவாங்க, எதிரிகள் இருக்கிறாங்களா, எவ்வளவு எதிரிகளை பெற்றவராக இருப்பார் இந்த ஜாதகர் என்பதையெல்லாம் கூறுவது இந்த 6ஆம் பாவம். ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய கடன்களை குறிப்பது. எவ்வளவு கடன் ஏற்பட்டிருக்கும், எப்போது கடன்கள் தீரும் போன்ற நிலைகளை காட்டுவது இந்த 6ஆம் பாவம். தனக்கு சமமான நபர்களை குறிப்பது 7ஆம் பாவம் என்றால் 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான 6ஆம் பாவம் என்பது ஜாதகரின் அந்தஸ்திற்கு சமமில்லாத நபர்களையும் வேலையாட்களையும் குறிப்பது இந்த 6ஆம் பாவம். எதிரிகள், வழக்கறிஞர்களை குறிப்பது. கடினமான உழைப்பு, அடிமை தொழில், தொழிலாளர்களை குறிப்பது. நமக்கு சமமற்ற நபர்களை, நம்மிடம் வேலை செய்யும் பணியாளர்களை குறிப்பது. மற்றவரிடம் பணிபுரிதலை, தொழிலாளர்களை, மாத வருமான தொகையை குறிப்பது. பொதுவாக 6ஆம் பாவம் என்பது ஜாதகருடைய வெற்றிகளை குறிப்பது. வெற்றி ஒன்றே இலக்கு என்ற நோக்கத்தோடு ஜாதகர் போராடுவதால் அந்த வெற்றியை பெறுவதற்காக நிறைய எதிரிகளை சம்பாதிக்கக்கூடியவர். மேலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன் உடல் ஆரோக்கியத்தை இழப்பது, அதன் மூலமாக பெறக்கூடிய நோய்கள், கடன், வம்பு வழக்கு, அதன் மூலமாக அவர் சந்திக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை அனைத்தையும் குறிப்பது இந்த 6ஆம் பாவம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.